நாம் பேச அழைக்கிறோம். நீ யார் என்பதை உன் செயல் சொல்லும் என்பது போல் மிஸ்டர் இந்தியா போட்டியில் பல முறை வென்றவர், படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க காமராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி மேடம் சொல்லிட்டாங்க, 2 மினிட்ஸ் சொல்லிட்டாங்க. என்ன பேச எனக்கே தெரில. நான் நல்லா பேசுவேன். ஒன்லி இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி. ஏன்னா நான் பண்ணியிருக்க ஐ, மெர்சல், சிங்கம் 3, சுல்தான், இந்த 4 படமே சூப்பர் ஹிட் மூவி. அதில் பயங்கரமாக டேஞ்சராக வில்லன் ஆக்டிங் பண்ணேன். ஆனால் இந்த படத்தில் எனக்கு டான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, டான்ஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கும் டேலண்ட், டான்ஸு, ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணுவேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு தைரியம், ரெண்டாவது ஐ படம் மூலிமா எனக்கு வந்து சினிமாவில் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து இந்தியன் ஆர்மியில் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸராக இருக்கிறேன். சாதாரண ஒரு ஃபேஸ்புக்கில் சங்கர் சார், டைரக்டர் ஜாமுவான் சங்கர் சார், அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து எனக்கு ஐ படத்தில் சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த படத்து மூலிமா என்னோடய டோட்டல் கேரியர் சேஞ்ச் ஆச்சு. ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இந்த அளவுக்கு உங்கள் முன்னால் நிற்கிறதுக்கு காரணம் என்னோடய தெய்வம் சொல்லுவேன், டைரக்டர் சங்கர் சார். அவங்களுக்கு என்றைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா சாதாரண ஒரு ஆர்மி மேனை வந்து ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்குறதுனா அவர் தான். எந்த ஒரு மனிதரையும் பெரிய அளவுக்கு கூட்டு போகுது சினிமா அந்த மீடியா. இதில் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நான் சாதாரண மனிதர். எங்கள் ஊரில் வந்து திருச்செந்தூர் கோயிலில் சிலுகுப்படி கடை இருக்குது. அங்கே வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்குள்ளே கனவு இருந்தது. அந்த கனவு வந்து எல்லோரும் கனவு கண்டு, அது கனவுக்கு மெயின் காரணமே சினிமா. நான் சினிமா படம் பார்க்காம இருந்தால் நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் இருந்திருப்பேன். அதில் ஏன் சொல்ல வரேன்னா, சினிமா வந்து நம்ம எல்லாம் ஸ்கூலில் போனால் டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃப்யூச்சரை பற்றி எல்லாம் எஜுகேஷன் பண்ணுவாங்க. அது ரொம்ப பொறுமையாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் சினிமா வந்து நம்ம A to Z சினிமா லைஃப்பில் கற்றுக் கொடுக்கும். நான் இது மூலம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு ஃபேமிலி, அம்மா அப்பா உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் சினிமா தியேட்டர் போய் கூட்டு போங்க. சினிமா பார்க்க வைங்க. அவங்க நீங்கள் எந்த ஒரு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. சினிமாவே உங்களுக்கு வந்து எல்லாமே லைஃப்பில் எதிர்காலத்தை போட்டு காட்டிடும். அது மூலிமா உங்கள் குழந்தைகள் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நல்ல அளவுக்கு வருவாங்க. அதால் ஏன் சொல்லுவார்னா, சினிமா வந்து இந்த சொசைட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த அளவுக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கு மெயின் வந்து இங்கே இருக்க மீடியா, நீங்கள் தான் நல்ல அளவுக்கு கொண்டு போகணும். ஏன் சொல்ல வரேன்னா, சமுதாயம் நல்லா இருந்தால் தான் உலகம் நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கும். 2 நிமிஷம் சொன்னேன்னா என்னன்னு தெரியல. எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் கஜன் சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.